வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, முடிவுக்கு வரும் செந்தில் பாலாஜியின் சிறைவாசம், அமலாக்கத்துறை செய்த மெகா தவறு, நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அதாவது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி 3வது முறையாக முதன்மை அவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நீதிபதி அள்ளி முன்பு விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அரியாமா சுந்தரம் அவர்கள் ஆஜராகி இந்த வழக்கில் ஆவணங்கள் திருத்தப்பட்டு உள்ளதாகவும் அதற்கான ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் செந்தில் பாலாஜியின் வங்கி கணக்கில் இருந்த உண்மை தொகைகளை திருத்தி பொய்யாக புகார் அளிக்கப்பட்டு உள்ளதாகவும் அதற்கான ஆதாரங்களை மேற்கோள் காட்டி வாதிட்டார். குற்றம் நடைபெற்றதாக கூறப்படும் ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த வங்கி பணவர்த்தனைகளும் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை சேர்த்துள்ளதாகவும் செந்தில் பாலாஜியிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட பென் டிரைவில் இருந்த தகவல்கள் திருடப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார். விவசாயம் மூலம் கிடைத்த வருமானத்தை அமலாக்கத்துறை கணக்கில் கொள்ளவில்லை எனவும் ஆவணத்தில் உள்ள தேதிகளை விசாரணைக்கு ஏற்ற வகையில் அமலாக்கத்துறை மாற்றியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார்கள். எனவே செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அதன் பின் அமலாக்கத்துறை தரப்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் ஆஜராகி கடந்த 2016 முதல் 2017ஆம் ஆண்டிற்கு இடைப்பட்ட காலத்தில் குறிப்பிட்ட வங்கி கணக்கில் திடீரென பல லட்சம் கணக்கில் ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார். அவரது வீட்டிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பென்டிரைவில் வேலைவாய்ப்பு தொடர்பாக யார் யாரிடம் இருந்து எவ்வளவு தொகை பெறப்பட்டது, அவர்களின் பெயர்கள் உள்ளிட்ட விவரங்கள் இடம்பெற்று இருப்பதாகவும் வங்கி ஆவணங்களை அவர்கள் திருத்தியதாகவும் கூறும் குற்றச்சாட்டுகள் ஏற்புடையதில்லை என்றும் தெரிவித்தார்கள். அதேபோல கரூரில் வருமான வரித்துறையினர் சோதனையின் போது வருமான வரித்துறை அதிகாரிகளை 50க்கும் மேற்பட்டோர் தாக்கியதாகவும் உடனே அவர்களுக்கு கீழமை நீதிமன்றத்தால் ஜாமீன் பெற்றதாகவும் செந்தில் பாலாஜியின் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் ஜாமீன் பெற்றதாகவும் தெரிவித்தார்கள். அதேபோல செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் அவர்கள் தற்போது வரை விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் தலைமறைவாக உள்ளதாக தெரிவித்தார்கள். எனவே செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று வாதிட்டார். ஈரத்தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் ஜனவரி 12ஆம் தேதிக்கு தீர்ப்பு வழங்குவதாக நீதிபதி அள்ளி அவர்கள் தெரிவித்திருந்தார். மேலும் செந்தில் பாலாஜி வழக்கில் கடந்த முறை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தாமதமாக வந்ததை குறிப்பிட்ட நீதிபதி அவர்கள் அமலாக்கத்துறைக்கு கடும் எச்சரிக்கைகளையும் விடுத்தார்கள். தற்போது அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கூறி வருகிறது. இதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால், செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் தலைமறைவாக இருப்பதாலும் அவர் வாக்குமூலம் கொடுக்கும் பட்சத்தில் அநேகமாக செந்தில் பாலாஜியின் சிறைவாசம் முடிவடைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் நீதிபதிகள் தரப்பிலிருந்து தகவல்களும் வெளியாகி உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.